எல்லோரிடமுமே எளிமையாக இருக்கலாம், அதில் தவறே கிடையாது. ஆனால் எல்லோரிடமும் எதுவும் தெரியாமல் மாதிரி இருந்து விடுவது மிக மிக தவறு. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, அப்பா கூறுவது இன்று இரவுக்குள் நிச்சயமாக பலிக்கப் போகும் வார்த்தைகளே. அப்பா கூறுவது நிச்சயமாக பலிக்கும். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய்தானே? அப்படி என்றால் இதை முழுவதுமாக கீழ். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையுமே நல்லவர்களாக மட்டும் நினைத்து விடாதே. என் அன்பு பிரியமே, எல்லோரையும், உன்னை சுற்றி இருப்பவர்களையும் உன்னை போல் நல்லவர்களாகவே நினைத்து விடாதே. யார் மீதும் அதீத கற்பனையோடு வாழவே வேண்டாம், பழகவும் வேண்டாம். அப்படி பழகத் துவங்கும் பொழுதுதான் உன்னுடைய கற்பனைகள் உடைந்து அவர்களின் குறைகள் உனக்கு முன்பாக வந்து நிற்கும். அதுவே சங்கடத்தை கொடுத்துவிடும் என்றியமே. அதையும் மீறி பழகிவிட்டால் அவர்களின் குறைகளை பெரிதுபடுத்தி பார்க்க எண்ணாதே. ஆம் என்றியமே, நீ இது நாள் வரை என்னிடம் கேட்டது, பிரார்த்தனையாக வைத்தது, சாயிநாதரே இது நடந்து விடாதா என்று என்னிடம் ஏக்கத்தோடு கேட்டது எல்லாம் கைகூடி வரும் நேரம் நெருங்கியிருக்கிறது. உனக்கான அற்புத நேரம் உனக்காகவே துவங்க இருக்கிறது என்றியமே. எது நடந்தாலும் எல்லாம் ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உன்னை விட்டு விலகி சென்றதை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல், எல்லாம் காரணத்திற்காகத்தான் நடக்கிறது என்பது புரிந்து கொண்டு அமைதியாக இருந்து விடுவதுதான் மிக மிக நல்லது. ஆம் என்றியமே, எப்பொழுதுமே அமைதியாக இரு, நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. நீ நினைக்காத இடத்திலிருந்து பல மாற்றங்கள் உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும். ஆம் என்றியமே, எப்பொழுதுமே மனதை சரிசமமான மனநிலையோடு வைத்துக்கொள். உன்னுடைய கைகளை மற்றவர்களுக்கு கொடுத்து விடாதே என் பிரியமே. ஏனென்றால் தூக்கி விட்டவர்களை விட தூக்குவது போல விட்டவர்கள்தான் அதிகமான பேர் உன்னை சுற்றி இருக்கவும் செய்வார்கள் என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய கரங்களை மற்றவர்களுக்கு கொடுக்க பழகு. என் அன்பு பிரியமே, உன்னுடைய வலியையும் வேதனையையும் புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்து கொண்டு அவர்களிடம் உன்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ளாதே. சில சமயம் உன்னை நிரந்தரமான துன்பத்தில் தள்ளிவிடுபவர்களே அவர்களாகவும் இருப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. எப்பொழுதுமே கவனத்தோடு இரு, தைரியமாக இரு, நிதான தன்மையோடு இரு. எப்பொழுதும் மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும் உன் வாழ்வில். வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றில் வெற்றி பெறுவது என்பது மகிழ்ச்சியான விஷயம்தான். ஆனால் அந்த வெற்றியை நீ பெற்றதாலேயே உனக்கு மிகப்பெரிய பொக்கிஷமான வாழ்வு கிடைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள். அந்த வெற்றியால் தான் உன் வாழ்வு மாறப்போகிறது என்பதையும் புரிந்து கொள். அதே சமயம் தோல்வி வந்துவிட்டால் அப்படியே மனம் ஒதுங்கி உட்கார்ந்து விடாதே. எது வந்தாலும் சரிசமமாக ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். ஒன்றை அடைவதற்காக நீ ஆசைப்பட்டால் அதற்காக முயற்சி செய்யன்றியமே. ஒன்றை அடைவதற்காக நீ பேராசைப்பட்டால் அதற்காக பெரும் முயற்சி செய்தே தீர வேண்டும். உன்னுடைய முயற்சியை பொறுத்துதான் உன்னுடைய இலக்கும் உன்னை நிர்ணயம் செய்கிறது என்பதை புரிந்து கொள். உன்னுடைய பிரச்சனைகளை நீயே எதிர்கொள்ள கற்றுக்கொள். நீ பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் விதம் வழக்கத்திற்கு வேண்டுமானால் மாறாக இருக்கலாம். உன்னோடு இருப்பவர்களுக்கு கூட அது வேறு விதமாக தோன்றி நிற்கலாம். அதை பற்றியெல்லாம் கவலையே படாதே என் பிரியமே. பிரச்சனைகளை தீர்ப்பதும் அதிலிருந்து வெளியே வருவது மட்டும்தான் உன்னுடைய சிந்தனையாக இருக்க வேண்டுமே தவிர
மற்றதை பற்றி நீ சிந்திக்க ஆரம்பித்தால் எதையுமே உன்னால் சரிவர செய்யவே முடியாது. அப்படி நீ இருக்கும் பட்சத்தில் அந்த பிரச்சனைகள் உன் வாழ்விலிருந்து பிரிக்க முடியாதபடி பின்னி பிதைந்து விடும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னுடைய மனதில் தோன்றும் கவலைகளை உன்னுடைய மனதிற்குள்ளேயே போட்டு புதைத்து விடாதே என் பிரியமே. அது ஒரு நாள் வெடித்து சிதறி உன் வாழ்க்கையே சிதைத்துவிடும் என்பதை மனதார புரிந்து கொள். கவலைகளை சேகரித்து வைப்பதற்காக உன் மனதில் கொஞ்சம் கூட இடம் ஒதுக்கி விடாதே எப்பொழுதும். ஆம் என் பிரியமே, அது உன்னுடைய மனதை மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையையும் நிரப்பிவிடும் என்பதை புரிந்து கொள். உன்னுடைய கவலைகளை கண்ணீரில் கரைப்பதை விட உன்னுடைய புன்னகையால் களைத்துவிடு என் பிரியமே. எப்பொழுதும் புன்னகை மாறாமல் இருக்க கற்றுக்கொள். வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களை துடைத்து எறிய நீ அடையப் போகும் மிகப்பெரிய வெற்றிகளால் மட்டும்தான் முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படு. நடந்த அவமானங்களை நினைத்து நினைத்து கண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்காமல் வெற்றியை நோக்கி வெறி கொண்டு முன்னேறி செல்ல கற்றுக்கொள் என் பிரியமே. அப்பொழுதுதான் உனக்கு நடந்தது அனைத்தையும் மறக்கக்கூடிய சூழல் தானாகவே உனக்கு ஏற்படும். நீ செய்யும் எல்லா செயல்களும் நல்ல முடிவுகளையே தந்துவிடும் என்று யாருமே மிக சுலபமாக சொல்லிவிட முடியாது என் பிரியமே. உறுதியாக யாரும் சொல்லிவிட முடியாது. நல்லது என்று நினைத்து நீ செய்யும் சில செயல்கள் உனக்கு தவறான முடிவை கூட தந்து விடலாம் தான். அதற்காக எதையுமே செய்யாமல் அமைதியாக இருந்து விடுவதும் மிக சரியான முடிவு அல்ல என் பிரியமே. நீ செய்தது தவறா நீ செய்தது சரியா என்பது எதிர்காலத்தில் தான் உனக்கே தெரிய வரும் என்பதால் எதையும் செய்யாமல் இருந்து விடாதே. எதையும் செய்யாமல் இருந்து உன் நிகழ்காலத்தை வீணடித்து விடாதே. ஆம் என் பிரியமே, உண்மையில் உனக்கு வரும் கஷ்டம் ஒரு சிறிய கல் அளவுதான் இருக்கும். கஷ்டம் மிக சிறியதாகத்தான் இருக்கும். அதை உனது கண்களுக்கு மிக அருகில் நீ வைத்து பார்த்தால் அது இந்த உலகத்தையே மறைத்துவிடும் அளவிற்கு மிக மிக பெரியதாகத்தான் கண்களுக்கு காட்சி தரும். அதை கொஞ்சம் தூரத்தில் வைத்து பார்க்க பழகு. அப்படி நீ பார்க்கும் பொழுதுதான் அது என்ன என்பதை உன்னால் புரிந்து கொள்ளவே முடியும். அதை தூக்கி உன்னுடைய காலுக்கு கீழே நீ எறிந்து விட்டால் அப்படி ஒரு பிரச்சனை உன்னிடம் இருப்பதையே நீ நினைத்து கூட பார்க்க மாட்டாய் என் பிரியமே. அவ்வளவுதான் வாழ்வு. என் அன்பு பிரியமே, தேனீக்கள் எப்படி சுறுசுறுப்பாக தேனை சேகரிக்கிறதோ அதே போல தேனீக்களைப் போல எப்பொழுதுமே நீயும் சுறுசுறுப்பாக இருக்க கற்றுக்கொள். உன்னுடைய உழைப்பு வீணாக போனாலும் கூட உன்னுடைய உழைப்பை யாராவது எடுத்து விட்டார்களும் கூட அதற்காக கவலைப்பட்டு கொண்டு கண்ணீரை வடிக்காதே என் பிரியமே. எப்பொழுதுமே அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. தீர்க்கமான அந்த ஒரு வாக்கியத்தை நம்பு. அதே போல உன்னுடைய உழைப்பு வீணாகும் பொழுதெல்லாம், உன்னுடைய உழைப்பை மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுதெல்லாம் உன்னுடைய திறமையை மெருகேற்றி மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இரு. மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னுடைய திறமையை மெருகேற்றிக் கொண்டே இரு. நிச்சயமாக ஒரு நாள் பிரம்மாண்ட வெற்றி உனக்காகவே காத்திருக்கும். உன்னை சுற்றியுள்ள சில பெரிய மனிதர்கள் உன்னுடைய வளர்ச்சியை பிடிக்காமல் வேண்டுமானால் உன்னுடைய வளர்ச்சியை பிடிக்காமல் வேறு ஏதாவது செய்து கொண்டிருப்பார்களே தவிர உன்னுடைய வளர்ச்சியை தடுக்கவும் அழிக்கவும் கூட முயற்சி செய்வார்களே தவிர அதையெல்லாம் கண்டு நீ கொஞ்சமும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கடலில் சிறிய சிறிய மீன்களும் போராடித்தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். எல்லாம் போராட்டத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
எல்லாம் போராட்டத்தோடு வாழ்ந்தாலும் கடைசியில் கிடைக்க வேண்டியதை அடைந்த பிறகு கிடைக்கும் சந்தோஷம் மிக மிக பிரமிப்பாகவும் ஆனந்தமாகவுமே இருக்கும். ஆம் என் பிரியமே, உன்னுடைய வாழ்வில் தேவையே இல்லாத 3 செயல்களை முதலில் பார்த்து பழகு. ஒன்று என்ன தெரியுமா? கடந்து போனதை நினைத்து நினைத்து இடிந்து போவதுதான். மற்றொன்று என்ன தெரியுமா? மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து பார்த்து துவண்டு போவதுதான். கடைசியாக அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைத்து உன்னுடைய நிம்மதியையும் இழப்பதுதான். தேவையே இல்லாத இந்த 3 செயல்களை மறந்தும் கூட செய்ய நினைக்காதே என் பிரியமே. உனக்கு ஏற்படும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கூட சற்று நிதானமாக சிந்தனை செய். தீர்வுகளை நோக்கி மட்டுமே உன் கவனத்தை செலுத்து. அதுவே போதும். மற்ற அனைத்துமே உனக்கு தானாகவே நடக்கும். கடக்கவே முடியாது என்று நினைத்த சில கடினமான நாட்களை போராடி கடந்து வந்ததற்காக உன் மீது உனக்கே பெருமைதான் வர வேண்டுமே தவிர நீயே பெருமைப்பட்டுக்கொள். ஆம் என் பிரியமே, பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள். உன்னால் கடக்க முடியாத கஷ்டம் என்று, தீர்க்க முடியாத பிரச்சனை என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்ற உண்மையை இந்த உலகிற்கு உணர்த்து, உன் மூலமாக உணர்த்து. குழந்தையே, உனக்கான ஒரு நற்செய்தி வந்துவிட்டது. வாய்ப்பை தகுந்தபடி பயன்படுத்திக்கொள். சாதுரியமாக உன் வாழ்க்கையில் வெற்றியடைய கற்றுக்கொள். அதை விட்டுவிட்டு எனக்கு சோதனைகள் வந்துவிட்டது, நான் என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை, என்னை காப்பாற்ற யாருமே இல்லை என்று இப்படி புலம்புவதால் எதுவுமே ஆகாது குழந்தையே. இந்த உணர்வுகளால் உன்னுடைய உடல் நிலைதான் பாதிக்கும். முதலில் உன்னுடைய கவலைகளை தூர எறிந்துவிடு. கண்மணியே, உனக்கு நான் அடிக்கடி கூறுவது ஒன்றைத்தான். அடுத்தவரை போன்று வாழ வேண்டும். அவர்கள் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, நம் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று எண்ணாதே. ஒப்பிட்டும் பார்க்காதே. மற்றவர்கள் வாழ்க்கையை உன் வாழ்க்கையோடு இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள். உலகத்தில் உள்ள அனைவருக்கும் செல்வம், அதிகாரம், பதவி எல்லாம் ஒரு சேர கிடைத்து விடாது. எல்லாருக்குமே எல்லாமே கிடைத்துவிட்டால் இந்த உலகமே அதிகார போட்டிகளால் சூன்யமயமாகியே விடும். என் பாதை, என் வாழ்க்கையும் மகிழ்ச்சியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறது என்பதை உன் மனதிற்குள், உன் மனதிற்கும் நீயே சொல்லிக்கொண்டே இரு. அப்பொழுதுதான் உனக்கு என்ன துயரம் வந்தாலும் மன தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் உன்னால் அதை எதிர்கொள்ள முடியும், வெற்றியடைய முடியும். கெடுத்தாலும் வருத்தப்படாதே, கண்ணீர் சிந்தாதே. உன்னுடைய தோல்விகளை கண்டு துவண்டு விழாதே. தோல்விகள் வந்துவிட்டால் அதை எப்படி எதிர்கொண்டு வெற்றியடைய வேண்டும் என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி என்னும் கனியை அழகாக ரசிக்க முடியும் உங்களால். துன்பத்தை பெரிதாக நினைத்து நினைத்து உனக்கு இப்பொழுது கிடைத்திருக்கும் இந்த இன்பத்தை இழந்து விடாதே என் கண்மணியே. உனக்கான நற்செய்தி வந்துவிட்டது. இதோ உன் சாயப்பாவும் உன் இல்லத்திற்கு வந்துவிட்டேன் நற்செய்தியோடு. உனக்கு வந்திருக்கும் இந்த வாய்ப்பையும் நல்ல செய்தியையும் தவறாமல் சாதுரியமாக பயன்படுத்திக்கொள். உன்னுடைய நீண்ட நாள் தவம் நிறைவுற்றது. உனக்கான அந்த தவத்தை நான் நிறைவுற செய்துவிட்டேன். உனக்கான மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் ஒரு சேர்ந்து வந்திருக்கும் பொழுது அதை விட்டு விடாதே. அலட்சியமாக வாய்ப்பை சாதுரியமாக பயன்படுத்த கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் நீ சர்வ நிச்சயமாக முன்னேறுவாய். விதியும் சதியும் என் வாழ்க்கையில் விளையாடிக் கொண்டே இருக்கிறதே என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே. விதியும் வென்றுவிட்டது, சதியையும் உனக்காக நான் வெல்ல வைத்து விட்டேன். நான் இருக்கும் பொழுது எதற்குமே நீ கவலைப்படாதே, வேதனைப்படாதே, சோதனைப்படாதே, மனம் தளர்ந்து விடாதே. எப்பொழுதும் எந்த பிரச்சனை வந்தாலும், வாழ்க்கை என்றாலே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனை வந்துவிட்டதாக எந்த காரியத்தையும் தள்ளி போட்டு விடாதே.
வாழ்க்கையில் மட்டும் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோமே, நம் வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கு யாருமே இல்லையா என்று குழம்பிப் போய் வருந்திப் போய் நிற்காதே. விளை நிலமாக இருந்தாலும் கூட அதை உழுதான்தான் பயிர் செய்ய முடியும். அதே போல உன் வாழ்க்கையில் உள்ள தடைகளையெல்லாம் நீ தாண்டி வந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு என் கண்மணியே. எனவே எந்த சோதனை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் அதை கண்டு பயப்படாமல், பின்வாங்கி விடாமல், தைரியத்தோடு எதிர்த்து நின்று முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக வெற்றி கனியை எட்டி பறித்தே விடுவாய். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் ஒரு சேர்ந்து பல இடங்களில் உன்னை கோபப்பட வைக்கிறது. விரக்தியின் வெளிப்பாடாகத்தான் அந்த கோபம் வருகிறது என்பது புரிந்து கொண்டு செயல்படு. அது உனக்கு, அந்த கோபம் உனக்கு நல்லதல்ல குழந்தையே. உன் விரக்தியின் காரணமாக உனக்கு கோபம் வருகிறது என்றால் அந்த கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக்கொள். உன் கோபத்தால் மற்றவர்களின் மனம் காயப்பட்டால் அது உனக்கு நல்லது கிடையாது. உனக்கு எது வந்தாலும் அது மற்றவர்களை வாழ வைக்க வேண்டுமே தவிர, உனக்கு கோபம் வந்து விட்டதால் மற்றவர்களின் மனம் புண்படிப்படியாக நடந்துவிடக்கூடாது. உன் கோபத்தால் மற்றவர்கள் வாழ்க்கை எதிலும் கெட்டுவிடவும் கூடாது. அதை கவனமாக பார்த்து நடந்து கொள். உன் வாழ்க்கையில் நீ மிக கவனமாக இருக்க வேண்டிய சமயமும் இதுதான். விரக்தியின் உச்சத்தில் இருக்கும் என் குழந்தை, கோபப்படாமல் தைரியமாக நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியே விடலாம் உன் சாயப்பா துணையோடு. எனக்கு முன்பாக தவறு நடக்கும் பொழுது நான் எப்படி அப்பா கோபப்படாமல் இருக்க முடியும் என்று நீ என்னிடம் கேள்வியாக கேட்பது எனக்கு புரிகிறது என் கண்மணியே. கோபம் என்பது நல்லதுதான். ஆனால் அதை இடம், பொருள், ஏவல் அறிந்து செயல்படுத்த வேண்டும். அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என் பிரிய குழந்தை. கோபம் என்பது நெருப்பு போன்றது. அது அழகான தீபத்தை ஏற்றவும் உதவும், ஒரு வீட்டை எரிக்கவும் உதவும். எனவே அந்த கோபம் என்னும் நெருப்பை நீ எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில்தான் இருக்கிறது உன் வெற்றிக்கான வாழ்க்கை. எனவே என் குழந்தையே, எதை செய்வதற்கு முன் நிதானமாக நின்று யோசித்து பின் செயல்படு. உனக்கு துணையாக பக்கவாட்டிலும் முன்னும் பின்னும் அனைத்துமாக உன் சாயப்பா உனக்கு இருந்து கொண்டே இருக்கிறேன். நீ தவறான பாதையில் செல்லும் பொழுது உன்னை தாங்கி பிடிப்பேன். உன்னை நல்வழியில் அழைத்து செல்லும் அனைத்துமாக உன் அப்பா இருக்கிறேன். எனவே எதற்கும் பயப்படாதே. யார் என்ன கூறினாலும் நீ உன்னுடைய உழைப்பில் நேர்மையாகவும் எப்பொழுதும் நம்பிக்கை மிகுந்தவனாகவும் இரு. உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையை காப்பாற்றும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. என் அன்பு குழந்தையே, எல்லோர் வாழ்க்கைக்கும் அவசியம் தேவையான ஆற்றல் நம்பிக்கைதான். உயிரில்லாத உடலுக்கு மதிப்பு குறைவது போல நம்பிக்கையில்லாத மனிதனுக்கும் மதிப்பு குறையவே செய்யும். பலரது வாழ்க்கையை மாற்றும் வலிமை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கை என்னும் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே சுலபமாக கடக்கிறார்கள். மற்றவர்கள் கரையிலேயே வீழ்ந்து கிடக்கிறார்கள். இதுதான் நம்பிக்கையின் நியதி. என் அன்பு பிரியமே, கஷ்டத்தில் வரும் துன்பத்தை விட கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயத்தால் வரும் துன்பமே மிக அதிகம். பயப்படாமல் இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்று தைரியமாக செயல்படு. நம்பிக்கையால் மட்டுமே இதை நினைக்க முடியும், செய்ய முடியும். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. நம்பிக்கை எங்குமே இருக்கிறது. நமக்குள் இருக்கிறது, நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் இருக்கிறது, புத்தகங்களில் இருக்கிறது, கடவுளிடம் இருக்கிறது. நம்மை சுற்றி நடக்கும் சிறு சிறு சம்பவங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்தால் நம்பிக்கையை பற்றி நாமே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் குழந்தையே. எந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுதும் நம்பிக்கையாக நாம் இதை செய்தால் நிச்சயமாக வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிடலாம்.
அதை விட்டுவிட்டு வெற்றி பெறுவோமா, இதை செய்ய நம்மால் முடியுமா என்று கேள்விக்குறியோடே செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு தடங்கல், சோதனைகள் வரத்தான் செய்யும். வாகனத்திலோ, ரயிலிலோ, விமானத்திலோ பயணம் செய்யும் பொழுது இந்த பயணம் பாதுகாப்பானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் மட்டுமே நம்மால் வேடிக்கை கூட அந்த பயணத்தில் பார்த்து கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தான் அந்த பயணம் முடியும். என் அன்பு பிரியமே, நீ எடுக்கும் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று முதலில் நீ நம்ப வேண்டும். உன் மீது முதலில் நம்பிக்கை வை. உன் சாயப்பா மீது நம்பிக்கை வை. அந்த செயலை நாம் சிறப்பாக செய்வோம். அதற்கு உறுதுணையாக அப்பா துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையை வை. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எல்லாமே வெற்றிகரமாகவே முடியும். அதை விட்டுவிட்டு நம்மால் இந்த செயலை செய்ய முடியுமா என்று ஒரு கண நேரம் நீ யோசித்தாலே போதும், அனைத்தும் சரிந்தே விடும். என் அன்பு பிரியமே, சந்தேகம் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் இருக்காது பிள்ளையே. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் நன்மைகள் மட்டுமே இருக்கும். ஒருவர் தானே ஏற்படுத்தி கொள்ளலாம் நம்பிக்கையை. அப்படி இல்லாமல் மற்றவர்களின் நிர்பந்தத்தால் கூட நம்பிக்கை ஏற்படுத்தி கொள்ளலாம். உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது குழந்தையே. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீட்டுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ எடுத்துக்கொண்டாலே போதும். மற்றதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே. உனக்கு தேவையற்ற வீண் சொற்களை மறந்தும் கூட காதில் வாங்கி போட்டுக் கொள்ளாதே. உனக்கு தேவையில்லாத அந்த சொற்களையெல்லாம் உன் மனதில் தேக்கி வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு நீயே தடைக்கல்லாக மாறிவிடாதே என் பிரியமே. கவலைப்படாதே என் பிரிய கண்மணியே. எப்பொழுதும் என்றென்றும் நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக பயம் உன் மனதில்? பொதுவாகவே வாழ்க்கையில் நம்மிடம் இருப்பதை விட இல்லாததை நினைத்து நினைத்துதான் துயரப்பட்டு கொண்டே இருப்போம், ஏங்கிக் கொண்டே இருப்போம். வெளிச்சம் இல்லாத இடத்தில் நம் நிழல் கூட நமக்கு துணைக்கு வராது, நமக்கு துணையாக இருக்காது. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் எதற்காக இருப்பதை விட இல்லாததை நினைத்து கொண்டு ஏங்க வேண்டும்? ஏங்கிக் கொண்டிருந்தாலே துன்பம் தானாக வந்துவிடும். துயரம் தானாக நம்மை வந்து தொற்றிக்கொள்ளும் குழந்தையே. ஏக்கத்தை முதலில் நிறுத்திவிடு. உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் செய்த கர்ம வினைப்படிதான் அவரவர் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவிப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அனைவருக்குமே நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது போலியான முகமூடியாகத்தான் இருக்கும். சாயிநாதரே, மற்றவர்கள் அதிக முயற்சி செய்யாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று பிரகாசிக்கிறார்கள், போதுமான வருமானத்தை ஈட்டுகிறார்கள். ஆனால் என்னை மட்டும் ஏன் என் வாழ்க்கையில் தோல்வியடைவ செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரிகிறது கண்மணியே. என் அன்பு பிரியமே, ஒவ்வொரு விஷயத்திலும் சாயப்பா என் கூடவே இருக்கிறார் என்று முதலில் எண்ணுவதை நிறுத்திவிடு என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் சாயப்பா இருக்கிறார் என்று எண்ணிக்கொள். அதற்கு மாறாக என் வெற்றி தோல்விக்கு சாயப்பாதான் காரணம், கடவுளே வாழ்க்கை என்று நினைக்காதீர்கள். நான் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி பெறுவேன் என்று உன் நம்பிக்கையை உன் மீது நீ வைக்கும் பொழுது அதற்கு எல்லை இல்லாமல் போய்விடுகிறது. உன் முயற்சிகள் ஒருபோதும் வீணாவதில்லை என் பிள்ளையே. ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு அனுபவமே என்று எடுத்துக்கொண்டு அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் என்பதை சிந்தனை செய். உன் வாழ்க்கையில் தோல்விகள் என்பது ஒரு மிகவும் வலுவான அஸ்திவாரம் என்பதை புரிந்து கொள்.
அந்த தோல்வி என் அஸ்திவாரத்தின் மேல் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நாம் மேலே சென்றால் எக்காரணம் கொண்டும் உன்னுடைய அஸ்திவாரத்தை யாராலும் அசைக்கவே முடியாது என் பிள்ளையே. ஆனால் அதற்கு நீ உன்மீது முதலில் நம்பிக்கை வைக்க வேண்டும். உன்மீது முழு நம்பிக்கை நீயே கொண்டிருந்தால் இந்த கேள்வி வந்திருக்கவே வந்திருக்காது. என் வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்திலும் சோகத்திலும் போய்க்கொண்டிருக்கிறது சாயிநாதரே என்று இந்த கேள்வியை நீ எழுப்பி இருக்கவே மாட்டாய்.